என்னோட சைல்டோட பிஹேவியர் சில நேரம் ரொம்ப அன்பேரபிளாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா, உங்களோட சைல்டோட பிஹேவியர் என்ன ட்ரிகர் பண்ணுது அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணுறாங்க. அதாவது சைல்டு ரீசன் கிடையாது உங்கள் ட்ரிகருக்கு. உங்களுக்கு உள்ளே ஏற்கனவே அன்ஹீல்டாக இருக்கிற வூன்ஸ் எல்லாமே சைல்டு ட்ரிகர் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் சைல்டு தான் ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. பட் இப்போ கான்ஷியஸ் பேரண்டிங் படிக்க ஆரம்பித்த நிறைய பேரண்ட்ஸ்க்கு அந்த அவேர்னஸ் வந்திருக்கு. அதாவது சைல்டு ப்ராப்ளம் இல்லை, எனக்குள்ளே இருக்கிற வூன்ஸ் தான் ப்ராப்ளம். ஆனால் அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கிறதுன்னு தெரியலை. ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு அவேர்னஸ் இருக்குது. எனக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு தெரியல. எனக்கு என் குழந்தைகிட்ட என்னோடய ஆங்கரை காட்ட வேண்டாம், பட் இருந்தாலும் எனக்கு என்னைய நானே ஹீல் பண்ணுறதுனா எனக்கு என்னன்னு தெரியலை, எப்படி பண்ணுறது அப்படின்னா யூ கேன் ஜாயின் மீ. நான் இப்போதைக்கு ஒரு ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் பண்ணுறேன். அதில் நான் மெயினாக சொல்லித்தரப்போகிறது என்ன அப்படின்னா, எப்படி சைல்டோட எமோஷன்ஸும் நம்ம எமோஷன்ஸையும் டிட்டாச் பண்ணி பார்க்கலான்னு. ஏன்னா அந்த டிட்டாச்மெண்ட்டுங்கிறது ஒரு டீப் லேர்னிங் மாதிரி. அது ஒவ்வொரு தடவையும் நமக்கு ட்ரிகர் ஆகும்போது நம்ம வூன்ஸ் என்னன்னு பார்த்துட்டு நம்ம சைல்டுக்கிட்ட இருந்து எமோஷனலி டிட்டாச் ஆகணும். அப்போ தான் நம்ம சைல்டுக்கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம கோவத்தெல்லாம் சைல்டு மேலே போட்டுருவோம். ஸோ திருப்பி நம்ம தானே கில்ட்டுக்கு போகிறோம். ஸோ அது நம்ம தவிர்க்கலாம். ஸோ இதை பற்றி நிறைய லேர்ன் பண்ணணும், உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா என்னோடய மாஸ்டர் கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணிங்க, கான்ஷியஸ் பேரண்டிங்னு பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஜூம் லிங்க் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.